இட்லிக்கு சாம்பார் தான் பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சாம்பார் பிரியர்களுக்கு சமர்ப்பணம். வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். டிஃபன் சாம்பார் ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம ஸ்டைலில் ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பேனை வச்சுட்டு பேன் சூடாகட்டும். பேனில் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பாக குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் பருப்பு, 10-12 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணது, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கரில் வச்சு 2 விசில் வந்ததும் இறக்கி வச்சுடலாம். பாருங்கள், இப்படி வெந்திருக்கணும். இதை மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பாக சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10-15 காஞ்ச மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கருகக்கூடாது. சூப்பரான அரோமா வரும்போது ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர் தேவையான அளவு தான் எடுக்க போகிறோம். மிச்சம் இருக்கிற பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 3 மாதத்துக்கு சூப்பராக வரும். ஃபோர்த்து ஸ்டெப்பாக நம்ம இப்போ சாம்பாரை தாளிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். கை நிறைய சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 50% வதங்கினதும் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து ஒரு 4 to 5 minutes கொதிக்க விடலாம். இந்த சாம்பாருக்கு நான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் நம்ம தோரம்பருப்பு இல்லைன்னா மசூர் தால், அதாவது மைசூர் பருப்பு, அதுலேயும் நம்ம செய்யலாம். புளி தண்ணி 5 minutes நல்லா கொதிச்சாச்சு. இப்போ கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உப்பை செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு கொதிக்கும்போது ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. கம்ம ஹோட்டல் வாசத்தோட நம்ம டிஃபன் சாம்பார் ரெடி ஆயாச்சு. இந்த டிஃபன் சாம்பார் இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, பொங்கல், ரைஸ்க்கு கூட நல்ல காம்பினேஷன் தான். இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, it's goodbye from Vilma. Bye.